இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் 26வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், மரியாதைக்குரிய நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி ஏஎஸ் எழிலரசி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நாமக்கல் மாவட்ட பள்ளி கல்வி அலுவலர் திரு எம் ஜோதி அவர்களுக்கும், நமது குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் செயலாளர் திரு இ அசோகன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பள்ளியினுடைய இயக்குநர்களுக்கும், மதிப்பிற்குரிய பெற்றோர்கள், குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அன்பிற்குரிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் 26வது ஆண்டு அறிக்கையை வாசிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். எங்கள் குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் 2000 ஆண்டு சுமார் 1200 மாணவ மாணவியர்களுடன் தொடங்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு முதல் இன்றளவும் மருத்துவம் மற்றும் பொறியியல் கட் ஆஃபில் மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வருகின்றன. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளிலும் மாநில மற்றும் மாவட்ட அளவில் சாதனைகள் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டும் தனி சிறப்பு பெற்றும் விளங்குகிறது என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் மட்டுமல்லாமல் மருத்துவ நீட் நுழைவுத் தேர்விலும் நம் பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று புகழ்பெற்ற ஜிப்மர், எய்ம்ஸ், எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, வெள்ளூர், திருவண்ணாமலை போன்ற பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றும் தனியார் கல்லூரிகளிலும் பயின்று வருகிறார்கள். மேலும் ஐஐடி, ஜேஇ நுழைவுத் தேர்விலும் நம் பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்று புகழ்பெற்ற அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பயின்று வருகிறார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குறிஞ்சி நீட் அகாடமியின் சாதனைகள்: 2023-24ஆம் கல்வியாண்டில் எங்கள் குறிஞ்சி நீட் அகாடமி பயிற்சி மையத்தில் ஓராண்டு பயிற்சி பெற்ற திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில் +2 வரை பயின்ற எஸ் அனுசியா என்ற மாணவியும், நாமக்கல் மாவட்டம் செல்லப்பம்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் +2 வரை பயின்ற ஜி ரத்தீஷ் என்ற மாணவனும் 7.5% அரசு இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடத்தில் தேர்வாகி தற்போது சென்னை எம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2024-25ஆம் கல்வியாண்டில் குறிஞ்சி நீட் அகாடமியில் பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவ மாணவிகள் எஸ்எஸ் தியரஜ் ஷாம் என்ற மாணவர் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும், ஆர் ஆகாஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியிலும், எஸ் அருணா ஈஸ்வரி விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும், ஆர் ஸ்ரீலேகா தேனி அரசு மருத்துவக் கல்லூரியிலும், எஸ் காயத்ரி திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியிலும், ஆர் அக்ஷயா வெள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியிலும், ஆர் ஹரிணிஸ்ரீ மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியிலும், எஸ் தக்ஷிதா திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவ கல்லூரியிலும் பயின்று வருகிறேன் என்பதை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 7.5% அரசு இடஒதுக்கீட்டில் பயின்று வரும் மாணவ மாணவியர்கள் மற்ற மாணவ மாணவிகள் ஆர் பிரவீன் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி, ஏ நிவேதா, ஏ மகாலட்சுமி ஆகிய மாணவ மாணவிகள் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி, கே பிரியங்கா விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி, ஆர் தாரணி நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி, எஸ் ஆர்த்தி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி, ஏஇ மோனிகா சென்னை அன்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ காவியா சென்னை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, எஸ் சிவரஞ்சனி சென்னை தாகூர் மருத்துவக் கல்லூரி, கே பிரியதர்ஷினி கன்னியாகுமரி ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரியிலும் பயின்று வருகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் மற்றும் ஜேஇ ஐஐடி நுழைவுத் தேர்வுகளுக்கு நம் குறிஞ்சி நீட் அகாடமியில் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு பகுதி நேர மற்றும்
முழுநேர பயிற்சி வகுப்புகள் நம் பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டு வருகின்றன. நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் தமிழ் மற்றும் ஆங்கில வழி பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து மாணவர்கள் தங்கள் வெற்றி இலக்கை அடைந்துள்ளார்கள். கடந்த ஆண்டுகளில் மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவியர்கள் வெற்றி பெற்று அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவிகள் நீட் நுழைவுத் தேர்வையும் JEE IIT நுழைவுத் தேர்வையும் எளிதாக எதிர்கொள்ள 6 முதல் 11ஆம் வகுப்பு மாணவியர்களுக்கு நாள்தோறும் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் வகுப்புகள் நீட் பயிற்சி வகுப்புகள் பள்ளியில் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிஞ்சி CBSE மலர்களின் கல்வி சாதனைகள். நமது குறிஞ்சி CBSE பள்ளியில் 2024-25ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வில் K திவ்யதர்ஷினி என்ற மாணவி பள்ளியில் முதலிடத்தையும், V ரக்ஷனா என்ற மாணவி 2ஆம் இடத்தையும், S அனிஷா பாத்திமா என்ற மாணவி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். CBSE பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SR தானியஸ்ரீ என்ற மாணவி பள்ளியில் முதலிடத்தையும், R பிரண்யா என்ற மாணவி 2ஆம் இடத்தையும், B அபிநயா என்ற மாணவி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். தற்கால தேவைகளுக்கேற்ப மாணவிகள் சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறைகளில் சிறந்து விளங்கவும் பள்ளியிலேயே பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் CBSE பாடத்திட்டத்தில் மாவட்டத்திலேயே முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி, கோடிங் கிளாஸஸ், ரோபோட்டிக் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளிலும் மாணவியர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களது துறைகளில் சிறந்து விளங்கும் பொருட்டு அதற்கான பாடத்திட்டங்கள் பள்ளியிலேயே தயாரிக்கப்பட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டேட் போர்டு பாடத்திட்டத்தில் சாதனைகள். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பிடித்து முன்னாள் தமிழக முதல்வரிடமிருந்து மாணவிகள் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழையும் கடந்த ஆண்டுகளில் பெற்றுள்ளனர். நடந்து முடிந்த மார்ச் 2025 +2 பொதுத் தேர்வில் அறிவியல் பாடப்பிரிவில் எங்கள் பள்ளி மாணவன் JK சதீஷ் 600க்கு 594 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடமும் பள்ளியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் F ஆல்பினஸ் உருவஸ் என்ற மாணவன் 591 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், MB இனியா என்ற மாணவி 589 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடத்தையும் பிடித்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 2025ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வில் 555 மதிப்பெண்களுக்கு மேல் 50 மாணவிகளும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 75 மாணவிகளும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 125 மாணவிகளும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 195 மாணவியர்களும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். பொறியியல் தரவரிசை பட்டியலில் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் S ஜனா என்ற மாணவன் பெற்று மாநில அளவில் சிறப்பிடத்தில் தேர்வாகி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தற்போது பொறியியல் படிப்பு பயின்று வருகிறார். மேலும் JK சக்தி என்ற மாணவன் 200க்கு 199.5 கட் ஆஃப் மதிப்பெண்களும், R ஹரிணி என்ற மாணவன் 198 கட் ஆஃப் மதிப்பெண்களும், V உமா மகேஷ் என்ற மாணவன் 197 கட் ஆஃப் மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர். இதில் V உமா மகேஷ் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 298 மதிப்பெண் என்ற குறைவான மதிப்பெண்கள் பெற்று தற்போது என்ஜினியரிங் கட் ஆஃபில் 197 மதிப்பெண்களுடன் தற்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து வருகிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாணவர் மேலும் MB இனியா என்ற மாணவி 195.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலும், F ஆல்பினஸ் ரூபஸ் என்ற மாணவன் 199.5 கட் ஆஃப் மதிப்பெண்களும், PA ரமணஹரி என்ற மாணவன் 196 கட் ஆஃப் மதிப்பெண்களும், M ஹரி என்ற மாணவன் 195 கட் ஆஃப் மதிப்பெண்களும் பெற்று
கோயம்புத்தூர் பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரியிலும் டி சித்தார்த் என்ற மாணவன் 197.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று கோயம்புத்தூர் சிஐடி மருத்துவக் கல்லூரியிலும் எஸ் மோனிகா என்ற மாணவி 195.5 கட் ஆஃப் மதிப்பெண்களும் என் பாலதர்ஷினி என்ற மாணவி 190.5 கட் ஆஃப் மதிப்பெண்களும் பெற்று சென்னை சிஇடி கல்லூரியிலும் எம் விஸ்வகார்த்திக் என்ற மாணவன் 198 கட் ஆஃப் மதிப்பெண்களும் எம்ஆர் நிரஞ்சன் என்ற மாணவன் 196 கட் ஆஃப் மதிப்பெண்களும் கே ஜீவா என்ற மாணவன் 190 கட் ஆஃப் மதிப்பெண்களும் பெற்று கோயம்புத்தூர் ஜிசிடி கல்லூரியிலும் சி தீபகுமார் என்ற மாணவன் 172 கட் ஆஃப் மதிப்பெண்களும் பி செரில் பெனடிக்ட் என்ற மாணவன் 165.2 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அரசு இட ஒதுக்கீட்டின் கீழ் பயின்று வருகின்றனர் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பிவிஎஸ்சி கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் எம் கனிஷ்கா என்ற மாணவி 200க்கு 198 கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்று நாமக்கல் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் என் கார்த்திகா என்ற மாணவி 197.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று சேலம் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் எம் கீர்த்தனா என்ற மாணவி 197.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று ஒரத்தநாடு அரசு மருத்துவக் கல்லூரியிலும் பி விஜயதர்ஷினி ஜி ஜிதிஷா ஆகிய மாணவிகள் 197 மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரியிலும் படித்து வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் பிஎஸ்சி அக்ரி வேளாண் சார்ந்த படிப்பின் தரவரிசை பட்டியலில் நம் மாணவி எம் இந்துமதி 200க்கு 197 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று திருநெல்வேலி அரசு வேளாண்மை கல்லூரியிலும் எம் சாந்தலட்சுமி என்ற மாணவி 195.5 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று புதுக்கோட்டை அரசு வேளாண்மை மருத்துவக் கல்லூரியிலும் எஸ் கார்த்திகேயன் என்ற மாணவன் 184 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரியிலும் பயின்று வருகிறார் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பி ஹாசினி என்ற மாணவி பள்ளியில் முதலிடத்தையும் எம் வைசாலி பி பிரணிதா ஆகியோர் 2ஆம் இடத்தையும் எஸ் வர்ஷா யாழினி எஸ் ஸ்ரீ ஹாசினி ஆகியோர் 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். +1 பொதுத் தேர்வில் ஏ வெங்கடகிருஷ்ணன் என்ற மாணவன் 600க்கு 586 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும் எஸ் கனிஷ்கா ஸ்ரீநிதி என்ற மாணவி 577 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும் எம் சார்பிரித்தி என்ற மாணவி 571 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். நடப்பு கல்வியாண்டில் +2 வகுப்பில் படிக்கும் எம் சாரு பிரீத்தி என்ற மாணவி கடந்த ஆண்டு தமிழக அரசு நடத்திய தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வில் 100க்கு 96 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை பெற்று வருகிறார். மேலும் நாமக்கல் மாவட்ட அளவில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியிலும் தேர்வாகி 31/1/2025 நாள் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் நடப்பு கல்வியாண்டில் பயிலும் பிரைமரி பள்ளி மாணவர்கள் பொள்ளாச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கல்வி சுற்றுலா சென்று வந்துள்ளனர் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். நம் குறிஞ்சிப்பள்ளி மாணவ மாணவியர்கள் பல்வேறு அறிவியல் கண்காட்சிகளில் கலந்து கொண்டு தேசிய அளவில் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றுள்ளனர். குறிஞ்சி மலர்களின் விளையாட்டு சாதனைகள். நம் பள்ளியில் மிக சிறப்பாக அமைந்த விளையாட்டு மைதானத்தில் அனுபவமிக்க ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்கள் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான தடகள போட்டிகளிலும் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளனர். தேசிய அளவில் திருச்சி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற
சிலம்பு போட்டியில் கலந்து கொண்ட நம் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி எஸ் ரோஷினி ஒற்றை கம்பு பிரிவில் முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். நம் பள்ளியில் 3ஆம் வகுப்பு பயிலும் பி மௌலீஸ் என்ற மாணவன் ஆல் இண்டியா அபாகஸ் மற்றும் மென்டல் அரித்மெட்டிக் காம்படிஷன் தேர்வில் பங்கேற்று நாமக்கல் மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்று பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். நாமக்கல் மாவட்ட வட்ட அளவில் நடைபெற்ற இறகு பந்து போட்டியில் நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் எம் குருதர்ஷன், எஸ் ஜெய்கரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முதலிடத்தையும் 19 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் ஆர்.எம். ஷாருகேஷ், பி ரணேஸ்வர் ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்ட அளவில் நடைபெற்ற 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் யோகா போட்டியில் நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் எம் கபிலன் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று மேலும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஏஎம் ஜெயின் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற சிலம்பு போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் 14 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் எஸ் அபினீத் என்ற மாணவனும் 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் என் ரதீஷ் கண்ணன், எம் ரிதீஷ் அஸ்வின் ஆகியோரும் கலந்து கொண்டு முதலிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் ஜனவரி 2026ஆம் ஆண்டில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடக்கும் சர்வதேச இன்டர்நேஷனல் அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். நாமக்கல் மாவட்ட வட்ட அளவில் நடைபெற்ற தடகள போட்டியில் 19 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஜி நிதிஸ்ரீ கலந்து கொண்டு 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடமும் மற்றும் 400 × 100 மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் நம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் பி ஹாசினி, எம் சண்மதி, ஜி நிதிஸ்ரீ மற்றும் கே ஸ்ரீநிதி ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவி எஸ்ஜி சிற்பிகா குண்டு எறிதலில் 2ஆம் இடமும், எஸ் ஸ்ரீமதி என்ற மாணவி வட்டு எறிதலில் 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட வட்ட அளவில் நடைபெற்ற 14 வயதிற்குட்பட்டோருக்கான சிலம்பு போட்டியில் நம் பள்ளி மாணவ மாணவிகள் சி அபினீத், எம்எஸ் கணேஷ், எஸ் நிவாஷினி, பி கனிஷ்கா ஆகியோர் கலந்து கொண்டு முதலிடத்தையும், வி மதுலிகா, என் பிரவஸ்தி ஆகியோர் 2ஆம் இடத்தையும், 17 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் எஸ் ஹரிதா, என் ரிதீஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தையும், எஸ் மிதுலாஸ்ரீ, எம் ரிதீஷ் அஸ்வின் ஆகியோர் 3ஆம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமதிப்பை தந்துள்ளதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கிரஹம்பெல் உலக சாதனை என்ற தலைப்பில் சிலம்பு போட்டியில் மதுரை தனியார் பள்ளியில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. அதில் நம் சிபிஎஸ்இ பள்ளியில் 3ஆம் வகுப்பு மாணவி டி நிவேதா, 4ஆம் வகுப்பு மாணவன் ஆர் சருண் விஸ்வா, மாணவி எஸ்பி சுபிக்ஷா, 5ஆம் வகுப்பு மாணவி எஸ் தன்மயஸ்ரீ, மாணவன் ஜி நிகில், 6ஆம் வகுப்பு மாணவன் டி துவாரகராஜா, 7ஆம் வகுப்பு மாணவி எஸ் மிதுனா, 8ஆம் வகுப்பு மாணவன் டி ரிதீஷ் விஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பி காவியன் 1 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றி உலக சாதனை அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் படைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கலாம்ஸ் உலக சாதனை. சிபிஎஸ்இ 2ஆம் வகுப்பில் பயிலும் மாணவன் பிசி தருண் கார்த்திக் வேதியியல் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 118 தனிமங்களின் பெயர்களை 16 செகண்டுகளில் கூறி கலாம்ஸ் உலக சாதனை படைத்துள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குறிஞ்சி
சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவியர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் சிலம்பம், ஸ்கேட்டிங், செஸ், ஸ்பெல்பி, அபாகஸ், ஒலிம்பியாட், கராத்தே ஆகியவற்றில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டுகளையும் சான்றிதழ்களையும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். சிபிஎஸ்இ பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி கே. கனிஷ்கா கடந்த வருடம் நடைபெற்ற ஸ்பெல்பி தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்று சாதனை புரிந்துள்ளார். மாணவ மாணவியர்களின் கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கலைகளின் கருவூலமாக இருக்கும் குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் கல்வி மட்டுமின்றி பசுமைப்படை, இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற அமைப்புகளில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சமூக சேவைகள் ஆற்றுவர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் பயின்ற சுமார் 1200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவிகள் தற்போது பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்களாக பணிபுரிந்து வருகிறேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய மன்றம், விளையாட்டு, கராத்தே, யோகா முதலானவற்றில் மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் தேர்ந்தெடுத்து அவர்கள் தனித்திறன் மிக்கவர்களாகவும் நாட்டின் நலன் காக்கும் நல்லோர்களாகவும் சுயமரியாதை உடையவர்களாகவும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற குடிமை பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அரசின் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளில் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியங்களின் மீது ஆர்வத்தை தூண்டும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. பல்வேறு அமைப்புகளில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, வினாடி வினா, கவிதை ஒப்புவித்தல் முதலிய போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் மாநில மாவட்ட அளவில் பங்கு பெற்று வெற்றி வகை சூடியுள்ளனர். நமது பள்ளியில் மாணவ மாணவிகளின் மொழி திறன்களை மேம்படுத்தும் வகையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாரந்தோறும் இலக்கண தேர்வுகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர பள்ளியில் பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், விவாத மேடை, சொற்பொழிவு, கவியரங்கம், கருத்தரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவியர்களின் மொழி ஆளுமை திறன்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்கள் ஹிந்தி பிரச்சார சபா நடத்தும் தேர்வை எதிர்கொள்ள பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலர்கள் அல்ல எமது மாணவர்கள் வருடந்தோறும் மலரக்கூடிய குறிஞ்சியின் சாதனை மலர்கள் என்பதை கூறி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள மதிப்பிற்குரிய பெற்றோர்கள், இருபால் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.